ஒன்றிய அரசு வெளியிடக்கூடிய தரவரிசை எல்லாத்திலையும் நம்பர் 1 ரேங்க் நம்ம தான். உலக அளவிலான விருதுகள் நெஞ்சை நிமிர்த்தி காலை தூக்கி நடக்கிற மாதிரி தமிழ்நாடு இன்றைக்கு முன்னேறிக்கிட்டு இருக்கு. நான் கேட்கிறேன், இதுல 5% ஆவது அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்ததா? அவங்களால சொல்ல முடியுமா? இது என்னுடைய ஓபன் சேலஞ்ச். தைரியம் இருந்தா சொல்லுங்க, 5% சொல்லுங்க. 10 ஆண்டு அதிமுக ஆட்சியில பாழ் போன தமிழ்நாடு திராவிட மாடலுடைய 4 ஆண்டுல துள்ளி குதிச்சு இன்னைக்கு எழுந்திருக்கு. இன்னைக்கு எப்போதும் ஏறுமுகம்தான். எடப்பாடி பழனிசாமிக்கு சவால் விடுகின்ற விதமாக அவர் சேலஞ்சு பண்ணார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து சுமார் 5 ஆண்டுகள் நிறைவு பெற இருக்கின்றது. 4.25 ஆண்டு ஆகிவிட்டது. ஏன்னா ஒரு 3 மாதம் தான் இருக்குது, 3 அமாவாசை தான் இருக்குது. திமுக ஆட்சி அகற்றப்படுவதா இருக்கு. இப்பொழுது சேலஞ்சு விடுறார். அண்ணா திமுக ஆட்சியில 5% பணிகள் தான் நிறைவேற்றப்பட்டது. திரு ஸ்டாலின் அவர்களே, சிந்தித்து பாருங்கள். நீங்க பேசிய இடம் கள்ளக்குறிச்சி மாவட்டம். அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுதுதான் மாவட்ட உதயமானது. விழுப்புரம் மாவட்டத்தை பிரித்து கள்ளக்குறிச்சி தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டத்தை உருவாக்கியது அண்ணா திமுக அரசாங்கம். காஞ்சிபுரம் மாவட்டம், இந்த மாவட்ட மக்களுடைய கோரிக்கை ஏற்று காஞ்சிபுரத்து மாவட்டத்தை பிரித்து செங்கல்பட்டு மாவட்டத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டத்தை உருவாக்கியது அண்ணா திமுக அரசு. இப்படி மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி பிறகுதான் மக்களை நாங்கள் சந்திக்கின்றோம். ஆக 5% இல்ல, 95% நிறைவேற்றப்பட்ட ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி. வெறும் 5% தான் திமுக ஆட்சி அவள் அறிவிக்கப்பட்ட அந்த தேர்தல் அறிக்கையில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறாங்க. வெறும் 5% அறிவிப்புகள் தான் தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்றம் குறிப்பிட்டதை நிறைவேற்றிருக்கிறாங்க. ஆனா அண்ணா திமுக அப்படி அல்ல. தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி 95% நிறைவேற்றப்பட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி. கள்ளக்குறிச்சி மாவட்டம், அங்க இருக்கின்ற மக்களுடைய கோரிக்கை ஏற்று மாவட்டம் தொடங்கப்பட்ட உடனே அங்கே புதிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்தது அண்ணா திமுக அரசாங்கம். அதே போல இங்கே செங்கல்பட்டு மாவட்டத்திலே பல்வேறு பணிகளை நிறைவேற்றி தந்திருக்கிறோம். மாவட்டத்திற்கு தனி மாவட்ட ஆட்சியாளரும் கட்டி கொடுக்கப்பட்டது அண்ணா திமுக ஆட்சியிலே. விவசாயிகளுக்கு ஏராளமான திட்டங்கள், விவசாய தொழிலாளிக்கு நிறைய திட்டங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.